So guys, it's me Dev and you're watching Chennai Fishing Tips. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சடனாக அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு கடலூர் ட்ரிப் ஒன்று புக் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் போக போகிறோம். கடலூர் லொக்கேஷனுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேட்டாச்சு, அப்புறம் என்ன மாதிரி மீன் அடிக்குது, எந்தெந்த சைஸில் அடிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு 10 to 15 kg 20 kg அடிக்குது அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு உண்டான டேக்கிள்ஸ் நாங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறோம். ஏன்னா நம்ம வந்து பெருசு டார்கெட் எடுத்துகிட்டு போனால் நம்ம சின்னதை வச்சா கூட ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். அது நம்ம வந்து சின்னதை எடுத்துகிட்டு போய்ட்டு திடீர்னு பெருசாக வச்சுன்னா அதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு உண்டான பிஃபோராகவே அங்கே கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, பெருசு எவ்வளோ அடிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 20 kg ஒன்று லக்கு இருந்தால் அதுக்கு மேலே கூட அடிக்கலாம்ப்பா, ஏன்னா 20 kg வரைக்கும் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு உண்டான டேக்கிள்ஸ் நம்ம வந்து கடலூருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு 4 பேர் போகிறோம். 4 பேரோட டேக்கிள்ஸ் நான் அங்கே வந்து காமிக்கிறேன். நான் ஒரு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ராடு ரீலு என்னென்ன செக் பண்ணணும், எப்படி எடுத்துகிட்டு போகணும், அதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து என்னென்ன செக் பண்ணணும் அந்த ராடில். ஏன்னா நம்ம வந்து போகிறது வந்து ஒரு 200 கிலோமீட்டர் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு நம்மளோட ராட்லையோ ரீல்லையோ ஏதோ ப்ராப்ளம் வந்ததுன்னா சும்மா தான் உட்காந்துருக்கணும். ஏன்னா we are going to spend money and we are going to go over there. ஓகேங்களா? ஸோ அதுக்கு உண்டானது ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ராடில் செக் பண்ணணும். நான் என்ன ராடு எடுத்துகிட்டு போகிறேன்றதை சொல்லிடுறேன். காமிக்கிறேன். ஸோ ராடு பார்த்தீங்கன்னா இதுதான் மீடியம் ஹெவி பாப்பிங் ராடு. இதோட டிப்பு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ஸோ இதில் வந்து ஈஸியாக ஐ கேன் ஹேண்டில் 20 kg. ஸோ அந்த 20 kg ஹேண்டில் பண்ணுறது வந்து ராடு மட்டும் ஹெவியாச்சுன்னா போதுமானு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ராடு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு ட்ரிப்பு போகிறப்ப நிறைய பேருக்கு வந்து அது பார்க்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு ஃபிஷிங் பண்ண போகிறோம்னா அங்கே போய்ட்டு நம்மளுக்கு டேமேஜ் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே செக் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ எடுத்துகிட்டு போகிறது வந்து மீடியம் ஹெவி பாப்பிங்கிறது தான் 8 feet. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது கைட் சீட்ரு. ஸோ எதாவது டேமேஜ் இருக்கா, டேமேஜ் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து கைடில் இருக்கிற செராமிக் எதாவது உடஞ்சிருக்கா. ஸோ இது வந்து நான் வந்து மோஸ்ட்லி ஃபிஷிங் போயிட்டு வந்த உடனே நான் இதை செக் பண்ணிவிட்டு வேசலின் போட்டு விட்டுருவேன், ஏன்னா ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து நான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ எடுத்துகிட்டு போகிறது இந்த ராடு தான். ராடோட நேம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ இவர் வந்து பயங்கரமாக செலவு பண்ணுறாரு, இவர் வந்து எல்லாருக்குமே வந்து இப்படி சொல்லுவார், இவ்வளோ சொல்லுவார், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இந்த ராடோட ரேட்டே பார்த்தீங்கன்னா 3500 rupees தான். இப்போ என்கிட்ட கேட்குறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட என்ன பட்ஜெட்டுன்னு கேட்பேன், அதுக்கு உண்டானது தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ ஏன்னா ஒரு சில பேர் வந்து நிறைய காசு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டேக்கிள்ஸாக வாங்கி கொடுத்துட்டா ஸோ தே கேன் யூஸ் ஃபார் லாங். ஏன்னா அந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா எப்பயாவது தான் போவாங்க ஃபிஷிங்கு. ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, எப்பயாவது ஃப்ரீ டைம் இருக்கிறப்போ போவாங்க, ஃபிஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு உண்டான டேக்கிள்ஸ் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி என்கிட்ட இதோட ரேட் வந்து 3500. என்ன பிராண்டட்லாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து மீடியம் ஹெவி பாப்பிங் ராட். இதில் வந்து ஒரு 20 kg வரைக்கும் நான் ஹேண்டில் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ராடு வந்து 10,000 rupees. ஸோ இது வந்து மீடியம் ஆக்ஷன், வந்து மீடியம் ஆக்ஷன். ஸோ இது பக்கத்தில் இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி, பயங்கரமான ஹெவி. இவரோட ரேட்டும் வந்து 10,000. இது எல்லாமே வந்து ஒரே பிராண்டு தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் இருந்து இருக்குது. ப்ளஸ் இதே நம்ம வேற ஒரு பிராண்டில் வாங்க போகிறோம்னா இட் வில் காஸ்ட் under 20-25,000 இல்லை above 18,000 அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? நம்ம வாங்குறது வந்து பட்ஜெட்டாக தான் சொல்லுவோம், ரொம்ப அதிகமாகலாம் சொல்ல மாட்டோம். ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக அதில் என்ன நல்லா இருக்கும்ன்றதை சஜஸ்ட் பண்ணோம். ஸோ ராடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 3500 தான். நான் எங்கள் டீம் கிட்டே எல்லாமே தான் இருக்குது, இந்த ராடு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ராடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து ரீல் சீட்டரும் கைடும். ஏன்னா நம்ம போகிறது வந்து ஒரு 200 kilometer லாங். ஸோ அங்கே வந்து நம்ம ராட் டேமேஜ் ஆனதுன்னா நான். ஸோ அதே மாதிரி ரீலில் என்ன பார்க்கணும். ஸோ நான் வந்து ரீல் வந்து 1 மட்டும் எடுத்துகிட்டு போகல, 2 ரீல் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி நம்ம ரீல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து லைன் ரோலர் சொல்லுவாங்க. ஸோ அந்த லைன் ரோலர் வந்து ரொட்டேட் ஆகணும். ரொட்டேட் ஆனால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு வாட்டியும் நீங்கள் ஃபிஷிங் போயிட்டு வந்தாலும் சரி, போகிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஆயில் ட்ராப் விட்டுருங்க. ஸோ நான் இது வந்து ஆயில் ட்ராப்லாம் இப்போ விட்டு வச்சுட்டேன். எங்கெங்கே ஆயில் வேணும்னு பார்த்தீங்கன்னா லைன் ரோலர், பீலாம் ஓப்பன் பண்ணுற இடம் இந்த இடம், ப்ளஸ் ஹேண்டில் இல்லை ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த 3 இடத்துல ஆயில் விட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ என்ன ரீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்கோசா 14,000. இன்னொரு ரீல் நம்ம என்ன எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைவா பிஜி 2023 14,000. ஏன் 2 எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லாங் போகிறோம்,
ஸோ ரீலில் டக்குன்னு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா இன்னொரு ரீல் வேணும். ஸோ அதுக்கோசரம் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 60 எல்பி போட்டிருக்கு, இதில் வந்து 45 எல்பி போட்டிருக்கு. சரிங்களா, ரெண்டுத்துலையுமே வந்து எல்பி டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஏன்னா எனக்கு திடீர்னு லாங் காஸ்ட் வேணும்னா இதில் எடுத்து போட்டுப்பேன். இல்லை நான் பெரிய மீன் ஹேண்டில் பண்ண போகிறேன், ஒரு 15 கேஜி ஹேண்டில் பண்ண போகிறேன், மீனை ரன் பண்ணாமல் அப்படியே நிறுத்தணும் அப்படின்னா இது. ஸோ இது ரெண்டு தான். லூர் வந்து உங்களுக்கு லொக்கேஷனில் காமிக்கிறேன் என்னென்ன லூர்னு. ஏன்னா இங்கே வந்து இப்போ கேமராமேன் இல்லை, அவர் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டார். அவர் ஸ்கூல்லேருந்து வந்தால் தான். ஸோ எங்களோட ட்ரிப்பு பிளானே வந்து 5 o'clock ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி. ஸோ அதனால் வந்து நானே தனியாக எடுக்க வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சு. ஸோ மீதி வீடியோ உங்களுக்கு லொக்கேஷன்லேருந்து கண்டினியூ ஆகும். ஸோ நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் நாளில் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Check out this previous video. And for more information, don't forget to subscribe and share.